லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருடைய திருமுழுக்கு திருவிழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். அது வரைக்கும், திருமுழுக்கு நாள் வரைக்கும் இயேசுவை பற்றி யாருக்குமே ரொம்ப தெரியாது. ஏனென்றால் அந்த 30 வருட காலமாக ரொம்ப மறைமுகமாக இருந்தார். திருமுழுக்கு பெற்றோன்னே அவர் வெளியில் வந்து போதிக்க ஆரம்பித்தார். எவ்வளோ காலமாக போதித்தார்? எவ்வளோ காலமா? 3 வருஷம்தான். நம்மளாம் கத்தி 10 வருஷம் 20 வருஷமாக போதிக்கிறோம், எவனா மாறலை. அவர் 3 வருஷம்தான். அவர் கடவுள். அந்த தன்மையை நாமும் பெற ஆசைப்படுறோம். அப்போ இயேசு மறைமுகமாக இருந்து இந்த 3 வருஷம் பொது பணியில் ஈடுபட்டார். திருமுழுக்கு யோவான் அவர் இந்த ஞானஸ்தானம், அந்த திருமுழுக்கை கொடுக்கறதுக்கு முன்பு அவர் மக்களிடம் என்ன சொன்னார்? நீங்கள் எல்லாம், இந்த திருமுழுக்கு என்னத்துக்கு கொடுக்குறாங்க? நீங்கள் எல்லாம் மனம் மாறி திரும்ப வேண்டும், இறைவனிடம் மனம் மாற வேண்டும், ரிப்பெண்டன்ஸ். அதுக்குத்தான் திருமுழுக்கு கொடுத்தாரு. இந்த வேலையில் ஏன் இயேசு திருமுழுக்கு எடுக்கணும்? அவர் தான் புனிதராச்சு, அவர் தான் கடவுளாச்சு. அவர் ஏன் இப்போ அவருக்கு திருமுழுக்கு அவசியமா இல்லையா? ஹலோ, இயேசுக்கு திருமுழுக்கு அவசியம் இல்லையா? அவசியம் இல்லை. ஆனால் ஏன் அவர் திருமுழுக்கு போனார்? யாரும் கேள்வி கேட்டுக்கிறீங்களா? ஏன் இயேசு திருமுழுக்கு போனார்? அவருக்கு அவசியம் இல்லையா? அவர் கடவுள், அவருக்கு ஏன் திருமுழுக்கு? யோவான் வந்து திருமுழுக்கு யோவான் அவர் வந்து மனம் திரும்புங்க, மனம் திரும்பி திருமுழுக்கு பெறுங்கள் என்று எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. ஆனால் இயேசுக்கு அவசியம் இல்லையா? முதல் காரணம் ஏன் இயேசு திருமுழுக்கு பெற்றார் என்றால், உலகத்துக்கு அறிவிக்க, அவரை அறிவிக்கிறதுக்காக, அதாவது ஆங்கிலத்தில் பப்ளிக் டெக்ளரேஷன் டு த வேர்ல்டு, உலகத்துக்கு அறிவிக்கிறது. அவர் யார் என்று உலகத்துக்கு அறிவிக்கிறது. அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது அவரை பற்றி. அந்த அறிவிப்பதில் வந்து அவரோட உண்மையான அடையாளத்தை அறிவிக்கிறதுக்காக, அது ட்ரூ ஐடென்டிட்டி டு ரிவீல் டு த வேர்ல்ட். அவரோட உண்மையான அடையாளம் என்ன? தந்தையிடமிருந்து வந்த மகன், அவரோட இணைந்திருக்கிறது பரிசுத்த ஆவி. ஆவியானவர் வழியாக அந்த புறா வடிவில் வந்து இறங்குனுச்சுல, அப்போ ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் யாரோட? தந்தையோட குரல். இவர் மகன். ஒரு புறா வடிவில் ஆவியானவர் வந்து இறங்கினார். அப்போ இந்த 3 பேருக்கும்
ஒரு ஒப்பந்தம் மட்டுமல்ல, ஒரு உறவு, ஒரு சிறந்த ஆழமான உறவு இருக்குது. இதை எடுத்து காண்பிக்கத்தான் அவர் முதலாவது திருமுழுக்கு பெற்றார். அப்போ அந்த அடையாளம் அந்த நேரத்தில் வந்தது. அந்த 3 பேருக்கும் அந்த கனெக்ஷன் இருக்குது. அந்த 3 பேரும் அதில் ஈடுபடுறாங்க. பார்த்தீங்களா? அவருடைய முதல் உறவு. இரண்டாவது, அவர் யார் என்று காமிச்சாரு. யோவான் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு ப்ராஃபட். அவர் பெரியவர் இல்லை, இயேசு அவரோட பெரியவர். யோவானே சொல்றாரு, அவரோட மிதி வாரை அவருக்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்று. அவர் தகுதி இல்லாதவர் எப்படி இயேசு அவரிடம் போறாரு? அப்போ இரண்டாவது இயேசு என்னத்தை எடுத்து காமிக்கிறார்னா, தன்னுடைய ஆழ்ந்த பணிவு, his incredible humility, ஆழ்ந்த பணிவு, ஆழமான பணிவு. நம்ம இடையே யாரிடம் இருக்க முடியும் அந்த பணிவு? அவரோட பணிவை எடுத்து காண்பிக்கிறார். his incredible humility he is manifesting. மூன்றாவது, அவர் அந்த ஞானஸ்தானம் யான் பெறார்னா, திருமுழுக்கு யான் பெறார் என்றால், அவர் நம்மிடம் தன்னையே இணைக்கிறார். நான் இதை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு புது வாழ்வு கொடுக்க போகின்றேன். அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய ஆற்றல், அவருடைய ஆசி நம்மளோடு இருக்க வேண்டும் என்று அதை மூலமாக புது வாழ்வு, புத்துயிர் கொடுக்கிறதுக்காக நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். So he is telling us, manifesting to us the reason, the need for a new life. அப்போ நீங்களும் நானும் திருமுழுக்கு பெற்றுவிட்டால் பழைய வாழ்வில், பழைய காலத்து வாழ்க்கை மாதிரி வாழ முடியாது. புது வாழ்வு வாழணும். நீங்கள் குழந்தையில எடுத்தாலும் சரி, முதிய வயதில் எடுத்தாலும் சரி, நம்ம எல்லாம் புது வாழ்வு பெற்றிருக்கின்றோம். அந்த உணர்வுக்காக அவர் இந்த 3 காரணத்தினால தான் அவர் திருமுழுக்குக்கு போனார். இப்போ ஸ்தாபக அந்த காலத்தில் ஆண்டவர் திருமுழுக்கு யோவானை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அவர் போய் போதித்து கொண்டிருந்தார். அவர் போதித்து கொண்டு இருக்கல, அவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி மாறிட்டார். எல்லாரும் போகிறாங்க, திருமுழுக்கு யோவான். ஐயோ, அப்போ அவர் பிரபலியமாக ஆகிறாரு. ரொம்ப பிரபலியமாக ஆகும் பொழுது அவர் அதெல்லாம் பெற்றுக்கொண்டு, ஆஹா எனக்கு பவர் கிடைச்சிருச்சுலா. அதுக்கு மாறாக அவர் என்ன சொல்றாரு? என்னிடம் ஒன்று தான் இருக்குது, தண்ணியால தான் அவங்களுக்கு ஞான திருமுழுக்கு கொடுக்க முடியும். எனக்கு பின்னால ஒருத்தர் வருகிறார், பெரியவர், அவர் ஆவியாலும் நெருப்பாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று. அப்போ தன்னையே தாழ்த்தி கொள்கின்றார். நான் அவருடைய மிதியடி வாரை அவிர்க்க கூட தகுதி அற்றவன். அப்போ இயேசுவும் யோவானையும் பார்க்கும் பொழுது அவங்க 2 பேரிடையும் ஒரு சிறந்த ஒரு பண்பு என்னவென்றால் தாழ்ச்சி, பணிவு. அன்பார்ந்தவர்கள், இந்த தாழ்ச்சி பணிவு நம்மிடம் இல்லாவிட்டால் அவரை அணுக ரொம்ப 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 கஷ்டம். When there is no humility, you cannot touch God. You cannot allow, God will not be able to touch you. அப்போ இந்த தாழ்ச்சி மனப்பான்மை, எப்படி நம்ம வாழ்கிறோம், எப்படி நம்ம பேசுகிறோம், எப்படி நம்ம மற்றவர்களை அணுகிறோம், எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை செயல்படுறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தாழ்ச்சி ரொம்ப பேருக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு பெரிய காடி வாங்கிட்டோன்னா பெருமை, பெரிய வீடு வாங்கிட்டோன்னா பெருமை, பட்டதாரி ஆகிட்டோன்னா பெருமை. தாழ்ச்சியை முதல்ல பார்ப்போம். அப்புறம் அவர் அவர் ரொம்ப பாப்புலர் ஆகணும், பிரபலியம் ஆகணும், அவருக்கு அந்த ஆசையே இல்லை. அவருடைய ஒரே குறிக்கோள் நேர்மையா இருந்தார். பெட்டர் பி ஆனஸ்ட் தென் பி ஃபேமஸ். பெட்டர் பி ஆனஸ்ட் தென் பி ஃபேமஸ். அது என்ன அர்த்தம்? அவருடைய மத்திய 12ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீங்க எல்லாம் பாம்புகள் என்று, பாம்பு கூட்டம் என்று சொல்றார் மக்களிடம். ஏனென்றால் அப்படி வாழ்ந்தார்கள் மக்கள். இப்போ அவர் அப்படி சொன்ன பொழுது அந்த மக்கள் என்ன கை தட்டுவாங்களா? வா, இவர் பாம்பு, எல்லாம் பாம்புன்னு சொல்லிட்டாருன்னு அவங்க கொந்தளிப்பார்கள், கோபப்படுவார்கள். அந்த நேரத்தில் அவர் ஃபேமஸ் ஆக முடியாது. நீ ஆண்டவருக்காக உண்மையை பேசினவென்றால் நீ ஃபேமஸ் ஆக முடியாது. பேரும் பட்டமும் வாங்கிறதுக்கு அவர் ஆசைப்படலை, நேர்மையாக இருக்கிறதுக்கு தான். அப்போது அந்த அடிப்படையில் தான் நம்ம போக வேண்டியிருக்கும். ஏன்னா சில பேர் எதிர்பார்ப்பாங்க, ஃபாதர் நல்லதே சொல்ல மாட்டார், எப்பொழுதுமே எங்களை சவால் விட்டுட்டு இருக்கிறாருன்னு கேட்பாங்க. சில பேர், people like to be pampered, they like to want to hear what they want to hear.
அவங்க என்ன கேட்குற ஆசைப்படுறாங்களோ அதை நம்ம சொல்லணும் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு மாறாக சொன்னால் மக்கள் கோவப்படுவார்கள், பிடிக்காது மக்களுக்கு. ஆனால் யோவான் அதை செய்யவில்லை. அவர் அதை தான் செய்தார். நேர்மையாக உண்மையாக பேசினார், உண்மையை பேசினார். அவர் நேர்மையாக இருந்தார் அவருடைய வாழ்க்கையில். ஸோ அதுதான் அவருடைய கொள்கை. அப்புறம் நம்ம இந்த திருவழிப்பாட்டு 21ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் இந்த நேர்மையை பற்றி பேசுகிறது. உண்மையை மட்டும் பேசணும். நேர்மை என்றால் உண்மை, நேர்மை என்றால் பொய்யன் அல்ல. ஆனால் வெளிப்பாட்டில் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் எரியா உரிய பங்கு ஆகும் என்று. இதுவே 2ஆம் சாவு. பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் எரியனா அந்த லேக் எரியும் எரியிலே ஊறிய பங்கு ஆகும். இதுவே 2ஆம் சாவு என்றது. அப்போ ஆங்கிலத்தில் சொன்னால் all liars shall have their part in the lake which burns with fire. Revelation chapter 21 verse 8. ஸோ அதனால நாம் நேர்மையாக உண்மையாக இருந்தோம் என்றால் இறை அரசு நம்மளுக்கு சொந்தம். அதோடைய இப்போ பாருங்க, உண்மையை சொல்றதுக்கு ரொம்ப சில சமயத்தில் கஷ்டமாக இருக்கும், நேர்மையாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் பொய்யை சொல்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக பொய் சொல்லுவோம். ஆனால் அந்த பொய், ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் பொய் சொல்கிறாரு, 3 பொய்யை சொல்கிறாரு, 30 பேர்கிட்ட சொல்கிறாரு. இந்த 3 பொய்யை போய் 30 பேர்கிட்ட சொல்கிறோம். ஆனால் அதை பராமரிக்கிறதுக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டேன், அடுத்தவர்கிட்ட சொல்லணும், அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும், பொய்யை சொல்லணும். ஆனால் அந்த பொய்யை நான் பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். ஐயோ, இந்த பொய்யை சொல்லணுமே, இப்படி சொன்னா எப்படி, என்ன ஆகும், இந்த பொய்யை சொல்லிட்டா அப்புறம் அதோடைய விளைவு என்ன, இவங்க எப்படி சொல்கிறது, அது டு மெயின்டைன் யோர் லைஃப் யூ நீட் அ லாட் ஆஃப் எனர்ஜி. உங்களோட பொய்யை சொல்கிறதுக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜி வேணும், ரொம்ப சக்தி வேணும். ஆனால் உண்மையை சொல்கிறதுக்கு, நேர்மையாக சொல்கிறதுக்கு, நேர்மையிலே உண்மையை சொல்கிறதுக்கு தாராளமாக சொல்லிடலாம். டு பி ஆனஸ்ட் இஸ் so easy. You don't need to put effort. ஆனால் பொய்யை சொல்கிறதுக்கு, அதை பொய் சொல்கிறது மட்டுமல்ல, அதை பாதுகாக்கிறதுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா, உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா, ஐயோ இதை நல்ல விதமாக அதை ஜோடித்து சொல்லணும், இல்லைன்னா உண்மையை தெரிஞ்சிடும், மக்களுக்கு தெரிஞ்சிடும்ல, அது ஜோடித்து சொல்லணும்னா எல்லாரும் நம்பிடுவாங்க. அப்போ அன்பார்ந்தவர்களே, நம்ம பொய்யை ரொம்ப சொல்கிறோமா, உண்மையை சொல்கிறோமா, நேர்மையாக இருக்கிறோமா, அல்லது ஒளிமறைவாக சொல்லிக்கிட்டுருமா காரியத்தை நம்ம வாழ்க்கையில்? அப்போ நேர்மையாக உண்மையாக சொல்கிறவங்களை நம்மளுக்கு பெரும்பாலும் பிடிக்காது. அதனால் உண்மையில் நம்ம வாழ்றது கற்றுக்கணும். நேர்மையோடைய மதிப்பு சுதந்திரம். நேர்மையோட மதிப்பு சுதந்திரம். ரொம்ப எளிமையாக சொல்லலாம், ரொம்ப ஜாலியாக சொல்லலாம், ரொம்ப சந்தோஷமாக சொல்லலாம். அதில் தயக்கம் ஒன்றும் இருக்காது. ஆனால் பொய்யை சொல்லும் பொழுது, பொய் சொல்கிறவங்கள பார்த்தீங்களா, சில சமயத்தில் அப்படியே பொய் சொல்கிறவங்க உண்மையை சொல்கிறவங்களோட மேலே சில சமயத்தில் இருப்பாங்க. அப்படியே பொய் சொல்லுவாங்க. நான் நிறைய தடவை ஏமாந்துட்டேங்க. கான்மேன் வருவாங்களே, கான்மேன்னா வருவாங்கங்க, ஃபாதர் எனக்கு காசு இல்லை ஃபாதர், கொஞ்சம் காசு பார்த்தா அதை எடுத்து போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருங்க இப்படி. நான் பல தடவை ஏமாந்துட்டேன். ஏன்னா இந்த மூஞ்சி எலிச்ச வாயின்னு சொல்லுவாங்க சில பேர். நீங்கள் எலிச்ச வாய் ஃபாதர் ஏமாந்துட்டீங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமணத்துக்கு எத்தனை பேர் போய் சொல்கிறாங்க தெரியுமா? கல்யாணம் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் போய் சொல்கிறாங்க தெரியுமா? இந்த மாதிரி நிறைய போய் சொல்லிக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய டேலண்ட்ஸ்னால் நம்மளுடைய திறமைகள் நம்மளை நம்மளுடைய திறமையை எடுத்து காட்டுறது மற்றவங்களை கவர்றதுக்காக. Your talents, you show your talents to impress others. நம்மளுடைய திறமையை எடுத்து காட்டுறது மற்றவர்களை கவர்றதுக்காக. ஆனால் என்னுடைய தாழ்ச்சி, பணிவை நான் கடைப்பிடிக்கும் பொழுது அதில் என்ன திறமை நடக்கும்? ஊக்கப்படுத்துவது மற்றவர்களை.
என்னுடைய தாழ்ச்சி பணிவு மற்றவர்களை ஊக்கப்படுத்தணும். My honesty, my talents to impress others. My humility is to not to impress but is to inspire. புரியுதுங்களா? நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய பல திறமைகளை வச்சுட்டு மற்றவங்க எனக்கு புகழ் கொடுப்பாங்க, நான் எப்படி. ஆனால் பணிவில் என்னங்க புகழ் இருக்கும்? யாருமே நம்மளை கவனிக்க மாட்டாங்க, நம்மளை ஆதரிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பணிவில் தான் மற்றவர்களை நம்ம ஊக்கப்படுத்த முடியும். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் இயேசுவோட வழிமுறையும் அவருடைய வாழ்க்கையில் கடைப்பிடித்தால், இதுதான் திருமுழுக்கு யோவானும் கடைப்பிடித்தார்கள். ஸோ நீங்கள் மோட்சத்துக்கு போக வேண்டும் என்றால் இந்த இந்த ரெண்டையும் கடைப்பிடிச்சோம்னா மோட்சத்துக்கு போகலாம். ஆங்கிலத்தில் H + H = H. H தெரியுமா? ABCD H. H + H = H. என்னது அது? H + H = H. நான் சொன்னேன், தமிழில் சொன்னேன்ல. H என்னது? humble and humility சேமா? humble, honesty plus humility equals to H. அப்பா இது H champur H equals to H லா, heaven. அப்போ நேர்மையும் பணிவும் நாம் கடைப்பிடித்தோம் என்றால், சேர்த்து கோர்த்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு மோட்சம் நிச்சயம். ஃபாதர், நான் நேர்மையும் பணிவும் இருக்கிறேன் ஃபாதர், ஆனால் கொலை பண்ணிட்டேனே, மோட்சம். நேர்மையாக உள்ளவர்கள், பணிவாக உள்ளவர்கள் அவங்க இதை செய்ய மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? நேர்மையாக உள்ளவர்கள், உண்மையாக உள்ளவர்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்போது இதை நம்ம கற்றுக்கணும் அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம வாழ்க்கையில். இன்றைக்கு ஆண்டவருடைய திருமுழுக்கு திருவிழாவை கொண்டாடுகின்றோம். உன் பொருட்டு நான் பூரிப்பு அடைகின்றேன். நாம் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், திருமுழுக்கு பெற்றுட்டோம். அதை புதுப்பிப்போம் மீண்டும். என்னுடைய திருமுழுக்கு உறுதியான அந்த உறுதிமொழியை அன்றைக்கு கொடுத்தேன், இன்றைக்கு நான் புதுப்பிக்கப் போகின்றேன். இந்த திருமுழுக்கு என்றால் என்ன? இயேசு இறைவன் என்னை பார்த்து, இந்த மகன் இந்த மகளை பார்த்து நான் பூரிப்படைகின்றேன். எப்படி அந்த திருமுழுக்கின் அந்த உறுதிமொழியை கொடுத்தனோ அதில் நான் வாழும் பொழுது, ஊறும் பொழுது, நிச்சயமாக இறைவன் என்னை பார்த்து பூரிப்படைவார். நம்முடைய வாழ்க்கையில் திருமுழுக்கு பெற்றுட்டோம், ஞானஸ்தானம் பெற்றுட்டோம். அப்புறம் நற்கருணையை ஒவ்வொரு வாரமும் பெற்றுக்கொள்கின்றோம். அந்த அருட்சாதனம் வழியாக நம்ம எல்லாம் உறுதி பூசல் பெற்றுட்டோம், திருமணம் செய்துட்டோம், குரு பட்டம் அடைந்துட்டேன். நம்ம இன்னும் சில பேர் நோயாளிகள், நோய் பூசத்தில் இருக்குது. இதெல்லாம் நம்மளிடம் இருந்தும் நாம் ஏன் வாழ கஷ்டப்படுகின்றோம்? சிறப்பாக வாழ கஷ்டப்படுகின்றோம். அவருடைய அந்த ஆற்றல், அந்த ஆசி பெருக வேண்டும். அது எப்படி பெருகிறது? என்னுடைய திருமுழுக்கு உறுதிமொழியை நான் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். இதுதான் அவசியம் அன்பார்ந்தவர்களே. எப்படி இயேசுவும் திருமுழுக்கு யோவான் முன்மாதிரியாக இருந்தார்களோ அந்த கவனத்துக்கு நாமும் வருவோம், அவங்களை பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கை நேர்மை இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் பணிவு இருக்க வேண்டும். இது ரெண்டும் சிறப்பாக இருந்தால் நான் நிச்சயமாக இறைவனோடு இருக்க அது சாத்தியம். என்னுடைய நாள் வரும் பொழுது நான் தயாராக இருப்பேன், ஒரு அச்சமும் இருக்காது. அன்பார்ந்தவர்களே, இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.